கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளியையும் ஊற வச்சுருங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கை நிறைய முருங்கைக்கீரை போட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது ரெண்டையுமே போட்டுட்டு குக்கர் 6 விசில் விட்டுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாட்டு காய்கறிகள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுருங்க. இதுக்கு ஒரு அரைப்பு கொடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய், 6 பல்லு பூண்டு அரைச்சி இந்த விழுதை இந்த காய்கறிகளோடு சேர்த்துருங்க. காய்கறிகள் 3/4 பதம் வெந்ததும் குக்கரில் வெந்த அரிசியில் இதை கொட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு, பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இது எல்லாமே வறுத்து இதில் போட்டுருங்க. புளி தண்ணி ஊற்றி குழைய வேக வச்சுட்டிங்கன்னா கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு.